நாம் எல்லாம் நல்ல நிலை அடையணும், கர்மாவை விடாமல் பண்ணணும். நம்மளுக்கு ஏற்பட்ட கர்மாக்களை ஃபலத்தில் கொஞ்சம் கூட ஆசை வைக்காமல் எல்லாம் பகவதர்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து, கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து, கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. சங்கல்பமே என்ன சொல்கிறோம்? எந்த காரியம் பண்ணாலும் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சங்கல்பம் பண்ணுறோம். குடிக்கும்போது என்ன பண்ணுறோம்? கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து ஒப்பிச்சிடுறோம். இந்த மாதிரி வெறும் வாயால் சொல்லாமல் மனப்பூர்வமாக நாம் செஞ்ச கர்மாக்களுடைய பலன் எல்லாமே பகவானுக்குலாம் தானாக போடும். வாயால் சொன்னால் போயிடாது. மனசுபூர்வமாக யோஜனை பண்ணி சிந்தனை பண்ணி இத்தனை பலம் உனக்கு கிடைக்கட்டாம்பான்னு தான் முகமே தவிர வாயால் சொல்லிட்டு எல்லாம் செஞ்சாப்பிடும் மற்ற காரியங்கள் பண்ணும்போதெல்லாம் பரமேஸ்வரத்துக்குள்ள கிருஷ்ணார்ப்பணம் விட்டுடுறோம். அது ஒன்று போய் சேராது, நமக்கு தான் வந்தோம் ஊதுருவோம். மனப்பூர்வமாக சிந்தனை பண்ணி மனப்பூர்வமாக யோஜனை பண்ணி இத்தனையும் பகவத் அர்ப்பணம் ஆகட்டும் அப்படின்னு சங்கல்பம் பூர்வமாக பண்ணினோம்னால் நமக்கு அந்த கர்மாவனுடைய பலனும் வராது, மனசுக்கு அமைதி சாந்தியும் கிடைக்கும், பகவான்கிட்டையும் ஒட்டாது, காற்றுல பறந்து போடும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் எல்லாம் கர்மயோகத்தை புரிஞ்சுக்கிட்டு கர்மாக்களை செய்வதும் ஞான யோகத்தை செஞ்சு ஞான மார்க்கத்தை வருவதும் செய்ய வேண்டும் என்று பகவான் பகவத்கீதையில் நமக்கெல்லாம் உபதேசம் அருள்கிறார்.